ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா ஆசீர்வாதமும், நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசீர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இன்று நமக்கு பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி: கடவுளின் அருளை ஒருவர் எவ்வாறு பெற முடியும்? இந்த முக்கியமான கேள்விக்கு பகவான் ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்துடன் பதிலளிக்கிறார். நீங்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு வங்கியில் டெபாசிட் செய்கிறீர்கள். பணம் உங்களுக்கு சொந்தமானது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் வங்கி மேலாளர் அதை நீங்கள் கேட்டவுடன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்கு சில விதிகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளன. நீங்கள் காசோலையில் கையொப்பமிட்டு வங்கி மேலாளரிடம் ஒப்படைக்கும் போது மட்டுமே பணத்தை எடுக்க முடியும். அதேபோல் நீங்கள் கடவுளின் புண்ணிய செயல்களின் பணத்தை தெய்வீக வங்கி மேலாளரான கடவுளிடம் டெபாசிட் செய்துள்ளீர்கள். கடவுள் தியாகத்தின் உருவம் என்றாலும், பணம் உங்களுக்கு சொந்தமானது என்றாலும், அதை பெறுவதற்கு ஒரு சரியான நடைமுறை உள்ளது. கடவுள் அன்பு வங்கியின் மேலாளர். நீங்கள் உங்கள் பணத்தை அவரது வங்கியில் டெபாசிட் செய்துள்ளீர்கள். இந்த வங்கியில் இருந்து பணம் எடுக்க அன்பின் கையொப்பத்துடன் தியாகத்தின் காசோலையை சமர்ப்பிக்க வேண்டும். எதுவும் நடக்கலாம், ஆனால் கடவுள் மீதான உங்கள் அன்பு மாறக்கூடாது. அத்தகைய அன்பின் மூலம் மட்டுமே நீங்கள் தியாகத்தின் பாதையை பின்பற்றி தெய்வீக வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடியும். இங்கே பணம் என குறிப்பிடப்படுவது நாணயத்தாள்களை குறிக்காது. அது அருள், ஞானம், கடவுளின் கருணை மற்றும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீங்கள் தட்டுங்கள், அருளின் கதவுகள் திறக்கும். கதவை திற. வெளியே காத்திருக்கும் சூரியனின் கதிர்கள் அமைதியாக உள்ளே பாய்ந்து அறையை ஒளியால் நிரப்பும். பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.